idol worship. இதோ விக்கிரக ஆராதனை. Own ways and deeds. சொந்த வழிமுறைகளிலே காரியங்களை செய்வது. Bloodshed. இதோ ரத்தம் சிந்துவது. I told you about the dog. இதோ அந்த நாயை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். எப்படி because of that blood eating spirit. அந்த ரத்தம் விரும்புகிற அந்த ஆவியினாலே. I have seen many cases where women have abortion and lost the babies. இதோ நான் பலரை பார்த்திருக்கிறேன். இதோ பெண்கள் abortion செய்து பிள்ளைகளை இழந்து போயிருக்கிறார்கள். There was a lady in Chennai. இதோ சென்னையில ஒரு பெண் இருந்தார்கள். Her daughter-in-law had conceived 12 times. அவங்களுடைய மருமகள் 12 முறை கர்ப்பம் தரித்திருக்கிறார்கள். In 7 years. 7 ஆண்டுகளிலே. Every time lost the baby. ஒவ்வொரு தடவையும் அந்த குழந்தை கலந்து போனது. She asked me to pray. என்னை கேட்டு ஜெபிக்க சொன்னார்கள். When I came to her house, அவங்க வீட்டுக்கு நான் வந்தபோது I could see the demons there. அங்க பிசாசு இருப்பதை நான் பார்த்தேன். Oh Jesus, how can I stay 1 week in this house? இயேசுவே எப்படி இந்த வீட்ல ஒரு வாரம் நான் தங்க முடியும்? ஐயோ என்று யோசித்தேன். You know what I did? அதை நான் செய்த போது I walked through the room she gave me. அவங்க எனக்கு கொடுத்த அந்த அறையில நான் சுற்றி நடந்தேன். The devil, I know you have some invitation to live in this house. நான் சொன்னேன், பிசாசே எனக்கு தெரியும் நீ உனக்கு சில அழைப்புதல் இருக்கு இந்த வீட்ல நீ தங்க வேண்டும் என்று. But this room has been given to me for 1 week. ஆனா ஒரு வாரம் இந்த அறை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. I claim the blood of Jesus over this room. நான் இயேசுவின் இரத்தத்தை அறிக்கை செய்து இந்த அறையில நான் போடுகிறேன். You get out, you will not come into this room. நீ இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போக வேண்டும், இந்த அறைக்கு நீ வர முடியாது. Okay? சரியா? What is under our authority, we can kick out the devil. இதோ நம்ம அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நாம் பிசாசை விரட்ட முடியும். Sunday I preached. ஞாயிற்றுக்கிழமை நான் பிரசங்கம் பண்ணினேன். I explained how blood sacrifice brings curse. எப்படி இந்த இரத்த காணிக்கை சாபங்களை கொண்டு வருகிறது இரத்த பலி. Every abortion is like a blood sacrifice to the devil. ஒவ்வொரு அபார்ஷனும் பிசாசுக்கு நாம் கொடுக்கிற இரத்த பலியாய் இருக்கிறது. War and bloodshed brings such horrible curses over a nation. இதோ சண்டையும் இரத்த கசிவும் ஒரு தேசத்துக்கு மேலாக அதிக சாபங்களை கொண்டு வருகிறது. The only solution is believers breaking it by the power of the blood of Jesus. இதோ விசுவாசிகள் நாம் இயேசுவின் வல்லமையினாலே சாபங்களை நாம் முறியடிக்கிறோம். Hallelujah. Hallelujah. You can do that. நீங்க அதை செய்ய முடியும். That's why you are the hope of Jesus. அதனால தான் இயேசுவிடத்திலே நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. For every nation. எல்லா தேசங்களுக்கு மீதும். Only you have that spiritual authority. உங்களுக்கு மட்டும் தான் அந்த ஆவியில அதிகாரம் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. So that sister came to me crying. அந்த சகோதரி என்னிடத்தில் அழுது கொண்டு வந்தார்கள். Sister, I have to tell you a secret. சகோதரி நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்ல வேண்டும். Nobody on this planet knows. யாருக்கும் இந்த உலகத்தில் தெரியாது. When I was pregnant with the first child, நான் 4வது குழந்தையோடு கர்ப்பம் தரித்திருக்கும் போது together with my husband we decided we don't have money for 4 children. இதோ என்னோட மனைவி கணவரோடு நான் திருமணம் எடுத்து முடித்தோம். இதோ எங்களுக்கு அந்த 4வது குழந்தையில் பணம் இல்லை. I took some poison. நான் கொஞ்சம் விஷம் எடுத்தேன். Here in this house, in this toilet, this baby was born dead. இதோ இங்க இந்த வீட்டில இந்த இடத்துல அந்த குழந்தை மரித்து பிறந்தது. Now I understood why these demons had a legal right to stay in that house. அப்பொழுது நான் புரிந்து கொண்டேன் ஏன் அங்க அந்த பிசாசுக்கு அந்த இடத்துல தங்கும்படியாக அந்த உரிமை இருந்தது என்று. She committed murder. அவங்க ஒரு கொலை செய்திருந்தார்கள். Wow. பாருங்கள். She said the husband died many years before. கணவர் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக மரித்து போனார். Nobody on this planet knows about it. யாருக்கும் அந்த உலகத்துல அது குறித்து தெரியாது. But the devil knows. ஆனா பிசாசுக்கு தெரியும். So that poor daughter-in-law had 12 miscarriages. அந்த அப்பாவி மருமகளுக்கு 12 அந்த கழிவா இருந்தது. From the third son, the one before she killed, the number 4. No? இது அந்த third one. Third son. அந்த 3வது குழந்தை. The devil could, by this invitation, he could attack the third child through the murder of the first child. இது அந்த 3வது குழந்தையும் அந்த பிசாசு அந்த அழைப்புதலை வைத்து கொல்ல முடியும் அந்த 4வது கொல்வதற்கு முன்பதாக. We confessed the sin. நாங்கள் அதை அறிக்கை செய்தோம். Broke the invitation. அந்த பாவத்தை அறிக்கை செய்து அந்த அழைப்புதலை முறியடித்தோம். Cast out that demon. அந்த பிசாசை துரத்தினோம். And the next pregnancy she had a healthy child. அது அப்பொழுது அவள் மீண்டுமாக கருத்து தெரித்து குழந்தை வந்தது. Hallelujah. 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 Curses of miscarriage go through many families. இந்த கலைந்து போவது अनेक குடும்பத்திலே ஒரு சாபமாய் இருக்கிறது. You can break it. நீங்கள் அதை உடைக்க முடியும். Amen. Amen. Okay. So, what were the problems that bring curses? இதோ இந்த சாபங்களோட என்ன பிரச்சனை? Tell me. நீங்க சொல்லுங்க. நாவு. நம்முடைய நாவுனாலே. அடுத்தவருடைய நாவு. Our own sin. நம்முடைய சொந்த பாவங்கள். Our forefathers' sin. நம்முடைய முன்னோர்களுடைய பாவங்கள். 4 ways. 4 வழிகள். Idol worship.
இது விக்கிரக ஆராதனை, bloodshed, இது ரத்தம் சிந்துவது, our own ways and deeds, நம்முடைய சொந்த வழிமுறைகள், then treating our father or mother with contempt. இது நம்முடைய தகப்பனையும் தாயையும் திருப்தியோடு நாம் நடத்துவது. I already told you just this. தூஷிக்கிறவன் தகப்பனையும் தாயையும் தூஷிப்பது, that's a curse. அது ஒரு சாபம். Many churches are cursed. அநேக சபைகள் சபிக்கப்பட்டிருக்கின்றன. Because they come out of a split. காரணம் அப்படி பிரிந்து வருகிறார்கள். There was no respect toward the pastor. பாஸ்டருக்கு எந்த மதிப்பு மரியாதையும் கிடையாது. Somebody goes with a bad attitude and starts his own church, there cannot be blessing. தவறான சிந்தனையை கொண்டு அவர்கள் சொந்த சபையை ஆரம்பிக்கிறார்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. At least go and thank that pastor. அந்த போதகருக்கு ஒரு நன்றியாவது சொல்ல வேண்டும். Ask that pastor forgiveness for hurting him. அவர்கள் அந்த போதகரை துக்கப்படுத்தியதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும். Ask that pastor to bless you. அந்த போதகரை உங்களை ஆசீர்வதிக்க நீங்க சொல்ல வேண்டும். As much as is in you, live in peace with everybody. எல்லோரிடத்திலும் சமாதானத்தோடு நீங்க வாழ்வது போல. Treating spiritual or natural parents with contempt brings a very strong curse. இது தகப்பனையும் தாயையும் தூஷிக்கிறவன் ஒரு பெரிய சாபத்தை கொண்டு வர முடியும். Then of course not giving the tithe, you know that, no? இன்னொரு காரியம் தசமபாகம் கொடுக்காமல் இருப்பது ஒரு சாபத்தை கொண்டு வர முடியும். Malachi tells us you are cursed with a curse the whole nation. இதோ மல்கியா புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், இதோ இரட்டிப்பான சாபம் நமக்கு வரும் என்று. For giving defiled offerings or for not giving the tithe. இது நமக்கு காணிக்கை கொடுக்காமல் இருப்பதற்காக, தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்துவதற்காக. Deuteronomy 27 verse 17, cursed is the one who moves his neighbor's landmark. இது 27 உபாகமம் 17 சொல்கிறது, பிறனுடைய எல்லைக்குரிய ஒற்றை போடுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. Or stealing. மற்றவர்களிடத்திலிருந்து ஏமாற்றுவது, திருடுவது. Verse 18, 18வது வசனம் சொல்கிறது, cursed is the one who makes the blind to wander off the road. குருடனை வழி தப்பி செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். You know what it means? அப்படி என்றால் என்ன தெரியுமா? Even if you don't preach the gospel, a curse comes on you. நீங்க சுவிசேஷம் சொல்லாம இருந்தாலும் உங்க மேல ஒரு சாபம் வரும். The apostle Paul says, woe unto me if I don't preach the gospel. இதோ பவுல் சொல்கிறார், நான் என்ன பயன் ஏதோ சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணாமல் இருந்தார். People without Jesus are blind. இதோ இயேசு இல்லாத ஜனங்கள் குருடர்களா இருக்கிறார்கள். If you don't help them to walk to Jesus, you are cursed. அவங்க இயேசுவிடத்திலே சென்று நடக்க நீங்க உதவி செய்யாவிட்டால் நீங்க சபிக்கப்பட்டிருப்பீர்கள். Hello. ஹலோ Hello. ஹலோ. We want to break your curses. உங்களுடைய சாபங்களை உடைக்க நாங்கள் விரும்புகிறோம். But if you are too shy to talk about Jesus, ஆனால் இயேசுவை குறித்து பேச நீங்க ரொம்ப வெட்கப்பட்டீங்கன்னா, you bring new curses on yourself. உங்களுக்குள்ளாக புதிய சாபங்களை நீங்க கொண்டு வருகிறீர்கள். Okay? சரியா? You have to show the way to the blind. இதோ குருடர்களுக்கு அந்த சரியான பாதை நீங்கள் காட்ட வேண்டும். If you want to be blessed. நீங்க ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால். When did the disciples come back with joy? இதோ எப்பொழுது அவர்கள் சந்தோஷத்தோடு திரும்ப வந்தார்கள்? When they went out and preached the gospel and healed the sick and cast out the demons. இதோ அந்த சீஷர்கள் வெளியே சென்று சுவிசேஷத்தை அறிவித்து பிசாசுகளை விரட்டி சுகமாக்கின பிறகு அப்பொழுது திரும்ப சந்தோஷத்தோடு திரும்பி வந்தார்கள். You don't need antidepressants. இதோ உங்களுக்கு மாத்திரை தேவையில்லை மன உளைச்சலை போக்குவதற்கு. You need to go out and preach the gospel. நீங்கள் வெளியே சென்று சுவிசேஷத்தை அறிவிப்பு செய்ய வேண்டும். Hallelujah. I just gave you the very best doctor's prescription. இது மிக சிறந்த மருத்துவருடைய அந்த மருந்து கொடுப்பது போல நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். How much money do you pay for these antidepressants? இதோ இந்த மன உளைச்சலை போக்குகிற அந்த மாத்திரைக்கு எவ்வளவு பணம் கொடுத்து வாங்குறீங்க? Give me, I gave you a better prescription. அதை என்கிட்ட கொடுங்க, நான் உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு காரியம் சொல்கிறேன். Have you ever tried? நீங்க பயன்படுத்தி இருக்கீங்களா? Go out and preach the gospel. வெளியே போய் சுவிசேஷத்தை சொல்லும்படியா? Nothing can compare the joy. இது அதற்கு ஈடாக ஒன்றுமே வர முடியாது. Amen. Amen. Okay, then cursed is the one who perverts the justice due the stranger, the fatherless and the widow. இது பரதேசி திக்கற்றவன் விதவை ஆகிய இவர்களை நியாயத்தை புரட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன். If you pervert justice, curse comes. இதோ நீங்க நியாயத்தை புரட்டும் பொழுது உங்களுக்கு சாபம் வருகிறது. Then the next verses are all about sexual sin. அடுத்த வசனங்கள் எல்லாம் இந்த பாலுறவை குறித்து பேசுகிறது. Heavy curses. இது மிக பாரமான சாபங்கள். You know in Leviticus 18:25, இது லேவியராகமம் 18:25 it says the land vomits out the inhabitants. இது அங்க இருக்கிற அந்த அங்கு வசிப்பவர்களை அந்த தேசம் வாந்தி பண்ணி போடுகிறதாம். Because of sexual sin. இந்த பாலுறவினால வருகிற பாவம்.
If you don't feel good in this place, இந்த இடத்துல உங்களுக்கு சரியாக இல்லாவிட்டால், just not comfortable, உங்களுக்கு சௌகரியமா இல்லாவிட்டால், something is wrong. ஏதோ ஒரு தப்பு இருக்கிறது. It's most probably a curse of sexual sin. முக்கியமாக அது ஒரு பாலுறவினால வருகிற பாவமா இருக்க வேண்டும். You can immediately break it. நீங்கள் அதை உடனடியாக உடைக்க முடியும். Confess the sin, kick it out. பாவத்தை அறிக்கை செய்து அதை உடைத்து விடுங்கள். Then cursed is the one who attacks his neighbor secretly, verse 24. இது 24வது வசனம். ஒளிப்பிடத்திலே பிறனை கொலை செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். How do we attack our neighbors today? எப்படி இந்த நாளிலே நாம் பிறனிடத்திலே கொலை செய்கிறோம்? We are sophisticated people, no? நாம் ரொம்ப வித்தியாசமானவர்கள் தெரியுமா? Today we don't take a knife and attack. நாம் இந்த நாளிலே நம்ம கத்தி எடுத்து கொலை செய்வது கிடையாது. Today we take this and attack. இதோ நாம் இந்த நாளில் நாவை வைத்து தாக்குகிறோம். If we speak bad about other people, மற்றவர்களை குறித்து நாம் தவறாய் பேசினோமானால், we will be cursed. நாம் சபிக்கப்பட்டிருப்போம். Jesus said, judge not so that you will not be judged. இதோ இயேசு சொன்னார், நீங்கள் பிறரை குறித்து நியாயம் தீர்க்காதீர்கள், நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாமல் இருக்கும்படியாக. We will break your curses today. இதோ இந்த நாளிலே நீ உங்களுடைய சாபங்களை உடைக்க வேண்டும். But if you go out of fear and say, ஆனால் நீங்கள் இந்த நாளிலே இப்படி இதெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தால், you bring curse on yourself immediately again. இதோ மீண்டுமாக உங்களுக்குள்ளாக சாபங்களை நீங்க கொண்டு வருகிறீர்கள். Then don't go and say this curse breaking didn't work. அப்பொழுது அப்படி என்றால் இந்த சாபங்களை உடைக்கிற கிரியைகளுக்கு செய்யாதீர்கள். Curse is the one who attacks his neighbor secretly. இதோ தன் ஒளிப்பிடத்திலே பிறனை கொலை செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். Okay? சரியா? I can show you a stronger verse, Psalm 109 verse 17. இதோ சங்கீதம் 109:17 வசனம் இன்னும் உறுதியாக கடுமையாக சொல்கிறது. It talks about a person that loves cursing. இதோ சபிக்கிறதை விரும்புகிற ஒரு மனுஷனை குறித்து பேசுகிறது. Bible says as he loved cursing, let it come to him. அவன் எவ்வளவு சாபத்தை அவன் நேசிக்கிறானோ அந்த சாபம் அவனுக்கே வரட்டும் என்று சொல்லப்படுகிறது. As he did not delight in blessing, let the blessing be far from him. இதோ அவன் ஆசீர்வாதத்திலே களிகூறவில்லை, அதனால அந்த ஆசீர்வாதம் அவனை விட்டு தூரம் இருக்கட்டும். You decide your blessing or your curse. உங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டுமா சாபம் வேண்டுமா என்று நீங்களே தீர்மானம் செய்யுங்கள். If you curse other people, நீங்கள் மற்றவர்களை சபித்தீர்களானால், if you speak stabbing words, இதோ நீங்கள் மற்றவர்களுக்கு குத்தம்படி வார்த்தைகளை பேசினீர்களானால், if you belittle other people, மற்றவர்களை மிக சிறுக பண்ணும்படி நீங்கள் பேசினீர்களானால், curse on yourself. நீங்கள் உங்கள் மேலே ஒரு பாவத்தை கொண்டு வருகிறீர்கள். மற்றவர்களை நீங்கள் ஆசீர்வதித்தீர்களானால், blessing will come upon you. இதோ உங்கள் மீது ஆசீர்வாதங்கள் வரும். Hallelujah. Hallelujah. And you know that goes also to the children. இதோ இது பிள்ளைகளையும் தொடர்ந்து வரும் என்று உங்களுக்கு தெரியும். If you read the Psalm 109, இதோ சங்கீதம் 109 நீங்கள் வாசித்தீர்களானால், it's very tragic. இதோ அது ரொம்ப மோசமாய் இருக்கும். Early death, இதோ சீக்கிரமான மரணம், widowhood, இதோ விதவைத்தனம், children become orphans, இதோ பிள்ளைகள் அனாதையாய் ஆகிவிடுவார்கள், losing the job, losing the position, வேலை இழந்து போவது, ஒரு நல்ல பதவி நிலை இழந்து போவது, cruel boss, இதோ மிக கடுமையான முதலாளி, accusers from all sides, எல்லா பக்கங்களிலிருந்தும் நம்மை தாக்குகிற வார்த்தைகள், குறை சொல்லுகிற வார்த்தைகள், even the prayer becomes sin. ஜெபம் கூட பாவமாகிவிடும். When you love cursing, நீங்கள் சபிப்பதை விரும்பினால், your following generations will be cursed. இதோ உங்களை பின்தொடர்ந்து வருகிற சந்ததியர் சபிக்கப்பட்டிருப்பார்கள். Death and life is in the power of your tongue. மரணமும் ஜீவனும் உங்களுடைய நாவின் வல்லமையில் இருக்கிறது. Proverbs 18 verse 21 tells us. இதோ நீதிமொழிகள் 18:21 சொல்கிறது. 18:21. நீதிமொழிகள் 18:21 சொல்கிறது. If we love our tongue, நம்முடைய நாவை நாம் நேசித்தோமானால், we will eat the fruit of it. அதன் கனியை நாம் புசிப்போம். Death and life இதோ மரணமும் ஜீவனும் is in the power of your tongue. இதோ உங்களுடைய நாவின் வல்லமையில் இருக்கிறது. Wow. பாருங்கள். You can speak death. இதோ நீங்கள் மரணத்தை பேசலாம். Joyce Meyer tells a story. இதோ ஜாய்ஸ் மேயர் ஒரு கதை சொல்கிறார்கள். One sister had a plant in her bedroom. இதோ ஒரு சகோதரிக்கு தன்னுடைய படுக்கை அறையில ஒரு செடி இருந்ததாம். And that plant had one branch that she didn't like. It was growing in the wrong direction. இது அந்த செடிக்கு ஒரு பகுதி அந்த branch வந்து தவறான பக்கத்துல வளர்ந்து கொண்டிருந்ததாம். So whenever she came into this bedroom, she thought, I have to cut this branch. It's very ugly. இது அந்த படுக்கை அறைக்கு வரும்போது அந்த கிளையை எப்படியா வெட்டிடணும் அப்படின்னு நினைப்பாங்களாம். She just thought it. அது யோசித்தார்களாம். After about 2 weeks, 2 வாரங்கள் பிறகு,
that branch of that plant was dead. அந்த அந்த செடியோட அந்த கிளையானது மரித்து போயிருந்தது. She was shocked. அவங்க ரொம்ப வியந்து போயிருந்தார்கள். It withered and died, only that one branch. இதோ அது அந்த ஒரு கிளை மட்டுமே அது அப்படியே அழுகி அது வாடி மரித்து போயிட்டது. So she told her husband. நம்ம கணவர்கிட்ட சொன்னார்களாம். I didn't do anything. நான் ஒண்ணுமே செய்யல. I didn't even say anything. நான் ஒண்ணுமே சொல்லல. I was just thinking this is ugly, I have to cut it. இது ரொம்ப அசிங்கமா இருக்கு, அத நான் வெட்டணும் தான் யோசித்து மட்டும் இருந்தேன். You know what her husband said? அவங்க கணவர் என்ன சொன்னாங்க தெரியுமா? I'm very glad that you think only positive things about me. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், நீ என்ன குறித்து நல்ல காரியங்கள் தான் யோசிக்கிற என்று. You know, our words and even our thoughts have such a tremendous power. இது நம்முடைய சிந்தனைகளுக்கு கூட மிக அதிகமான வல்லமை இருக்கின்றன. Death and life are in the power of your tongue. இது மரணமும் ஜீவனும் நம்முடைய நாவின் வல்லமையில இருக்கிறது. Blessing and curses in the power of your tongue. ஆசீர்வாதங்களும் சாபங்களும் நம்முடைய நாவின் வல்லமையில இருக்கிறது. Ayyo, don't go out in the rain. Don't you know you will get sick? இது மழையில போகாத, சீக்கு வரணும், உனக்கு தெரியாதா? Finished. அவ்வளவுதான். Tomorrow your child will be sick. நாளைக்கு உங்க பிள்ளைக்கு வியாதி வந்துரும். I feel some cold. I think I'm catching a cold. ஐயோ, எனக்கு சளி பிடிக்கிற மாதிரி இருக்கு. You already caught it. நீங்க அவங்களுக்கு அது வந்து விட்டது. Congratulations. வாழ்த்துக்கள். With your words you invite the devil. உங்களோட வார்த்தைகளினாலே பிசாசுக்கு நீங்க அழைப்பு கொடுக்கிறீங்க. Of course you have to warn your child. ஆமா, நீங்க உங்களோட குழந்தைக்கு எச்சரிக்கை கொடுக்கணும் தான். It's not good to go out in the rain. இதோ மலையில செல்லாத. Better cover yourself. இதோ மூடிக்கோ. Even you can say you should not get sick. இதோ நீ உனக்கு சீக்கு வரக்கூடாது. But if you say you will get a cold, finished. இதோ உனக்கு சளி பிடிச்சிரும் சொன்னா அது வந்துரும். Amen. Amen. You know, in India I have seen so many funny things. இதோ இந்தியாவுல ரொம்ப கேலிக்கையான காரியங்கள் அதிகமா நான் பார்த்திருக்கேன். If you eat oranges in the night you will get cold. இதோ ராத்திரி வேளையில ஆரஞ்சு பழம் சாப்பிட்டா நமக்கு சளி பிடிச்சிரும். But it works for them. அது அவங்களுக்கு தான் வேலை செய்யும். That's the funniest thing. அதுதான் ரொம்ப சிரிப்பான காரியம். It doesn't work in any other nation. வேற எந்த தேசத்திலும் அது நடக்காது. It works in India. இந்தியால மட்டும் தான் அது நடக்கும். Why? ஏன்? According to your faith it shall be done to you. உங்க விசுவாசத்தின்படி அது உங்களுக்கு நடக்க கடவுதாக. I tried to show them, no, see, we can eat oranges in the night. They really got sick. நான் அவங்களுக்கு நிரூபிக்க கடைசி ராத்திரியிலும் ஆரஞ்சு சாப்பிட்டாலும் வர முடியாது என்று. Praise God, my husband overcame that. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்னோட கணவர் அதை மேற்கொண்டு வந்து விட்டார். Okay. ஏதோ அது சரி. Oh, I will believe that vitamins are good anytime, 24 hours a day. நான் நம்புறேன் வைட்டமின்ஸ் எந்த நேரம் 24 மணி நேரம் சாப்பிட்டாலும் அது நல்லதுதான். He eats any time of the day and it makes him healthy and not sick. Hallelujah. ஏதோ எல்லா நேரத்திலும் எந்த நேரத்திலும் அவர் சாப்பிடுவாரு, ஆரோக்கியமா இருக்காரு, அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Tell it to the children. ஆனா பிள்ளைகளிடத்துல சொல்லணும். And these words work. இது அந்த வார்த்தை கிரியேட் செய்கிறது. The words create faith. அந்த வார்த்தை விசுவாசத்தை உண்டு பண்ணுகிறது. Children expect to get sick. இது பிள்ளைகள் சீக்கு வரணும்னு எதிர்பார்க்கறாங்க. The devil says thank you for the invitation. அந்த பிசாசுக்கு இந்த அழைப்பு கொடுத்து நன்றி செலுத்துகிறோம். Amen. Amen. So use your tongue to speak life. அதனால உங்களோட நாவை ஜீவன் வரும்படியாக வார்த்தைகளை கொண்டு பேசுங்க. Over yourself. உங்களை குறித்தும் and over other people. மற்றவர்களை குறித்தும். You know what is the best thing you can do for your husband, your wife, your children? உங்கள் கணவனுக்கோ மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ சிறப்பா நீங்க என்ன செய்ய முடியும் தெரியுமா? Help them to watch their mouth. ஏதோ அவங்க வாயை கவனிக்க நீங்க உதவி செய்யுங்க. I don't know your language. உங்களோட மொழி எப்படி எனக்கு தெரியாது. But I know 7 languages. ஆனா எனக்கு 7 மொழிகள் தெரியும். And in every language the devil has put some traps. எல்லா மொழிகளிலும் பிசாசு ஏதோ ஒரு வலை வைத்திருக்கிறான். The Americans will say, you drive me crazy. ஏதோ நீ வந்து பைத்தியமா இருக்க, நீ பேசுறேன்னு அமெரிக்கர்கள் சொல்லுவாங்க. Then they are surprised why they need so many psychiatrists. இது அதனால தான் அவங்களுக்கு अनेक சைக்கியாட்ரிஸ்ட் தேவையா இருக்கிறது. They say they get sick and tired of that and this and this. இதனால எனக்கு ரொம்ப I'm sick of அப்படினா எனக்கு வியாதியா இருக்கிறது, சீக்கா இருக்கிறதுன்னு அப்படியே சொல்லுவாங்க. இதனால அதனால என்று. And then they are surprised why they are all the time sick and all the time tired. அதனால தான் எப்போதுமே சீக்காகவும் எப்போதுமே ரொம்ப சோகமாகவும் வத்திக்கப்பட்டிருக்காங்க. In Argentina. அர்ஜென்டினாவுல something is very funny. ஏதாவது ரொம்ப சிரிப்பா இருந்தா they say that they want to die. I want to die. ஏதோ சிரிச்சிட்டே நான் மரிக்க போறேன் அப்படி சொல்லுவாங்க. I said no, in Jesus name. நான் சொன்னேன் இல்ல இயேசுவின் நாமத்தினாலே. The devil put some funny things, some traps, you know, some traps for curses into the language. இப்படி கேலிக்கையான வார்த்தைகள் மூலமாகவே பிசாசு நம்ம வாழ்க்கையில அந்த வலைகளை வைக்கிறான். It works.
இது கிரியை செய்கிறது. Better don't try it. ஆனா தயவு செஞ்சு அப்படி அத முயற்சி செய்யாதீங்க. Just recently the Lord showed me how nicely it works. இதோ நீங்க ஜெபித்த ஆண்டவர் எப்படி நான் பேசுறேன்னு நீங்க கவனமா பாருங்க. Just even if you make some jokes, it will come to you. இதோ சில கேலிக்கையா நீங்க ஜோக் அடித்தா கூட அந்த சாபம் வருகிறது. I was making some jokes, with you know what number 2 means? The little children, number 1 and number 2. நான் கொஞ்சம் ஜோக் அடித்து கொண்டிருந்த சிறு பிள்ளைகள் number 1 number 2 ன்னு சொல்லுவாங்களே. So I was making joke with dog number 2. இது அங்கே நான் இரண்டாவது கொடுத்து நான் ஜோக் செய்து I was கொண்டிருந்தேன். talking again and again, dog number 2, dog number 2. இது இரண்டாவது நான் சொல்லுகிறேன். And when we went for book writing, இது நாங்க அந்த புக் எழுதும்படியாக நாங்க we செல்லும் had பொழுது one dog there. அங்க ஒரு நாய் இருந்தது. And this dog now had so many babies. இது அந்த நாய்க்கு अनेक And குட்டிகள். it's bringing the whole family. ஒரே குடும்பத்தை எடுத்துக்கொண்டு We had 9 dogs down there with us. அங்க 9 நாய்கள் எங்களுக்கு இருந்தது. They're my watchmen. அங்க They sleep on my doorstep. என்னோட வாசப்படியில படுத்திருப்பாங்க. And I could see the manifestation of dog number 2. அங்க இரண்டாவது அந்த நாய் அது இரண்டாவது காரியம் செய்வதை என்னால் பார்க்க முடிந்தது. Manifestation. அது வெளிப்படையாக இருந்தது. Of my words. என்னோட வார்த்தை நான் அப்படி சொன்னபடினால. Yes, Lord, I understood the message. ஆண்டவரே நான் என் செய்தி என்ன என்று புரிந்து கொண்டேன். ஆமாம் ஆண்டவரே. What you speak you will get. நீங்க என்ன பேசுறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். Even if you speak joke. நீங்க ஜோக்கா பேசினா கூட. So be very careful. அதனால ரொம்ப கவனமா இருங்க. Death and life is in the power of your tongue. மரணமும் ஜீவனும் உங்களுடைய நாவின் வல்லமையில இருக்கிறது. Make a covenant with your husband, with your wife. இதோ நீங்க உங்களுடைய கணவரோட மனைவிக்காக ஜெபிக்கணும். If you hear me speaking death, இதோ மரணத்தை குறித்து நான் பேசுறது நீங்க any கேட்டால் negative word, if you hear me speak any negative word, எந்த தவறான வார்த்தை நான் பேசுறது நீங்க கேட்டால் just warn me. ஏதோ அது எனக்கு எச்சரிக்கை சொல்லுங்கள். So I can break it. அப்ப நான் அதை உடைக்க முடியும். Okay? 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 சரியா? 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 You know how curses are coming. எப்படி சாபம் வருதுன்னு தெரியுமா? Are you learning something? இதோ நீங்க ஏதாவது கற்றுக்கொண்டு இருக்கிறீங்களா? You know it's not only your own life. இதோ உங்களுடைய சொந்த வாழ்க்கை மட்டுமல்ல. It's your forefathers. உங்களுடைய முன்னோர்கள் வாழ்க்கையினாலும் கூட. I know a pastor. இதோ எனக்கு ஒரு போதகர் தெரியும். He's over 80. அவருக்கு 80 வயதுக்கு மேலாக இருக்கிறது. He planted 5 churches. 5 சபைகளை உருவாக்கினார். In Germany that's not easy. இது ஜெர்மனில அது சாதாரண காரியம் கிடையாது. 4 churches after 2-3 years kicked him out. 4 சபைகள் 2-3 ஆண்டுகள் கழித்த பிறகு அவரை விரட்டி விட்டார்கள். He planted them. அவர்தான் அந்த சபையை உருவாக்கினார். They kicked him out. அவர்கள் துரத்தி விட்டார்கள். That man was so hurt. அந்த மனுஷன் ரொம்ப துக்கப்பட்டார். He came to one seminar. ஏதோ ஒரு செமினாருக்கு வந்திருந்தார். And he remembered a thing his father used to say about him. இதோ அவர் தகப்பனார் அவரை குறித்து சொன்ன காரியங்களை நினைத்து பார்த்தார். His father used to say, you always start so many things but you never finish anything well. இதோ அவங்க தகப்பனார் எப்போதும் சொல்வாரா, நீ நிறைய காரியங்களை நீ நல்லா தொடங்குவானா எதை நீ உருப்படியா முடிக்க மாட்டே என்று. That curse followed him until the age of 80 years. அந்த சாபமானது 80 வயது வரை தொடர்ந்து வந்தது. Many good things he started. அநேக நல்ல காரியங்களை அவர் தொடங்கினார். Everything. ஆனா எல்லாமே கீழே விழுந்தது. When he heard the message about curse, சாபத்தை குறித்த செய்தி அவர் கேட்டவுடனே he was crying like a small baby. இதோ ஒரு சிறு குழந்தை போல அவர் அழுது கொண்டிருந்தார். What can I do now? My father is dead long before. நான் என்ன செய்ய முடியும்? என் தகப்பனார் எப்பொழுதோ மரித்து போய்விட்டார். So we told him, okay, even if he's dead, just speak forgiveness over him. இதோ அவர் மரித்து போயிருந்தாலும் சரி அவருக்காக மன்னிப்புக்காக ஜெபிங்க. Then break that invitation, break that curse. அந்த சாபத்தை உடைங்க, அந்த அழைப்புதலை உடைங்க. And then we sent the demons away. அந்த பிசாசை விரட்டி விடுங்க. Now he is still in his 5th church. இப்பொழுது அவர் இன்னும் 5வது சபையில இருக்கிறார். For this April he is organizing a 4-day seminar for us. இந்த ஏப்ரல் மாதத்துல எங்களுக்கு 4 நாள் செமினார் ஆயத்தம் செய்திருக்கிறார். Everybody loves him and honors him. எல்லோருமே அவரை நேசிக்கிறார்கள், கனம் பண்ணுவார்கள். The curse has been broken. எல்லா சாபங்களும் உடைக்கப்பட்டன. The church loves him and receives him. சபையானது அவரை நேசித்து அவரை ஏற்றுக்கொள்கிறது. Such words that your parents or teachers have spoken over you, இப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்களுடைய பெற்றோர்கள் அல்லது ஆசிரியர்கள் உங்களுக்கு குறித்து பேசியிருந்தார், can block your lives in many areas. உங்களுடைய வாழ்க்கை பல பகுதிகளை அடைத்து போட முடியும். You just never understand mathematics. இதோ உங்களுக்கு கணக்கு புரிவதே இல்லை. Finished. அவ்வளவுதான். It will be very difficult for you to be good in mathematics. நீங்க கணக்குல தேதி வருவது ரொம்ப கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு. But if you forgive and bless that teacher, ஆனா அந்த ஆசிரியரை நீங்க மன்னித்து ஆசீர்வதித்தீங்கன்னா, break that curse, இதா அந்த சாபத்தை நீங்க உடைத்தீங்கன்னா, you will become a genius. நீங்க ஒரு ஜீனியஸ், புத்திசாலியா வருவீங்க. Okay? சரியா? Hallelujah. Hallelujah. Okay. Then verse 25. Cursed is the one who takes a bribe to slay an innocent person.
25வது வசனம், குற்றமில்லாதவனை கொலை செய்யும்படி பரிதானம் வாங்குகிறவன் சபிக்கப்பட்டவன். Bribery. இதோ லஞ்சம். Trying to get your own way. உங்களோட சொந்த வழியை நீங்க செய்வது. Giving some money. ஏதாவது கொஞ்சம் பணம் கொடுப்பது. Brings a big curse. அது ஒரு பெரிய சாபத்தை கொண்டு வரும். And cursed is the one who does not confirm all the words of this law. இதோ இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை எல்லாம் கைக்கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன். If you know, for example, that water baptism is God's will and you don't do it, இதோ இந்த தண்ணீர் ஞானஸ்நானம் கர்த்தருடைய சித்தம் என்று அறிந்து கொண்டு நீங்கள் அதை இன்னும் எடுக்காம செய்யாம இருந்தால், you bring a curse on yourself. உங்களுக்குள்ளாக நீங்கள் ஒரு சாபத்தை கொண்டு வருகிறீர்கள். The fear of man is a snare unto death. இதோ வேதம் சொல்கிறது, இதோ அந்த மனுஷனுக்குள்ளாக இருக்கிற அந்த பயம் இதோ மரணத்துக்குள்ளாக கொண்டு வருகிறது. If you know God wants you to do anything and you don't do it, you bring a curse on yourself. உங்களுக்கு தெரியும் கர்த்தர் உங்களை இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் இன்னும் ஒண்ணுமே செய்யாமல் இருந்தா அது உங்களுக்கு ஒரு சாபத்தை கொண்டு வரும். Okay? சரியா? I think I have told you now more or less how the curses can come. இதோ எப்படி சாபங்கள் உங்களுக்கு வர முடியும் என்று நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். How many of you can remember from your forefathers or even from your own life, because of this thing some curse has come into my life? எத்தனை பேருக்கு தெரியும் உங்களோட முன்னோர்கள் மூலமாக அல்லது உங்களோட சொந்த வாழ்க்கை மூலமாக இப்படி சில சாபங்கள் வந்திருக்கிறது என்று? Let me see your hands. உங்க கரங்களை நான் பார்க்கிறேன். Okay, you know what I do normally? நான் என்ன செய்வேன் தெரியுமா? I normally have this seminar in the night. இந்த செமினார் வந்து ராத்திரி தான் வைத்திருப்பேன். I take 2 or 3 days. 2 3 நாட்கள் எடுத்து much more explanation. இது அதிகமா விளக்கங்களை கொடுத்து send the people home. அந்த ஜனங்களை வீட்டுக்கு அனுப்பி ask them to pray. அவங்களை ஜெபிக்க சொல்லுவேன். For the Holy Spirit to show them the invitations. பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்கு எந்த அழைப்புகள் கொடுத்திருக்காங்க என்று காண்பிக்கும்படியாக. So that we can break each and every invitation. அப்பொழுது நாம் எல்லா அழைப்புகளிலும் முறியடிக்கும்படியாக. Today we don't have that possibility. இந்த நாளில் நமக்கு இது முடியாததா இருக்கிறது. But I will give you maybe half an hour time. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் கொடுக்கிறேன். In that time even you can eat something. அந்த நேரத்துல கூட நீங்க ஏதாவது போய் சாப்பிட்டு வரலாம். Please don't talk much. Don't talk much. நீங்க அதிகமா பேச வேண்டாம். Even if you go to eat, don't talk much. நீங்க சாப்பிட சென்றாலும் அதிகமா பேச வேண்டாம். Talk to the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரிடத்துல பேசுங்க. Ask him, Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரே, what has happened in my ancestors? என்னோட முன்னோர்கள் வாழ்க்கையில என்ன நடந்தது? Why do we have this money problem? ஏன் எங்களுக்கு இந்த பொருளாதார பிரச்சனை? You know, there was a lady. இது உங்களுக்கு தெரியுமா? ஒரு பெண், powerful woman of God, வல்லமையான தேவனுடைய ஊழியக்காரி, நல்ல ஜெபிக்கிற ஒரு வீரர், organizes big conferences for very famous people. இது நிறைய பிரபலமான அவர்களுக்கு நல்ல ஒரு கான்ஃபரன்ஸ் எல்லாம் ஆயத்த செய்வாங்க. So much problem with headache, migraine and even vomiting. இது தலைவலி, மைக்ரேன், வாந்தினால அதிகமான பிரச்சனை உங்களுக்கு. Best people pray for her. சிறந்த ஊழியக்காரங்க எல்லாம் ஜெபிக்கறாங்க. World famous evangelists pray for her. உலக பிரபல சுவிசேஷகர்கள் எல்லாம் வந்து ஜெபித்தாங்க. She's fine for 2 or 3 weeks. இது 2 3 வாரம் நல்லா இருப்பாங்க. After that the problem comes back. பிறகு மீண்டுமாக அந்த பிரச்சனை வந்துரும். Second problem, இரண்டாவது பிரச்சனை, heavy poverty. இது மிக கடுமையான ஏழ்மை. They have only one son. இது ஒரே ஒரு மகன் தான். She had some miscarriages also. அது அவங்களுக்கும் சில கரு கலைந்து போய் விட்டது. Horrible small apartment, no car, very horrible. இது எந்த ரொம்ப சின்ன வீட்ல இருக்கறாங்க, வாகனம் கிடையாது, ரொம்ப மோசமான நிலை. Both are medical doctors, 2 super salaries. 2 பேரும் மருத்துவர்கள், நல்ல வருமானம். Such a poverty. ஆனா அப்படி ஒரு ஏழைத்தனம். When she heard the message of curse, இந்த சாபங்கள் குறித்து அந்த செய்தியை கேட்ட உடனே Holy Spirit spoke to her. பரிசுத்த ஆவியானவர் அவர்களிடத்தில் பேசினார். That's why I want you to pray during the lunch break. அதனால தான் நீங்க இந்த லஞ்ச் பிரேக் டைம்ல போய் ஜெபிக்கணும்னு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். Holy Spirit showed her. பரிசுத்த ஆவியானவர் அவர்களிடத்தில் காட்டினார். Father was a very rich landowner. இது அந்த சகோதரியோட தகப்பனார் ரொம்ப பணக்காரர், இது நிலம் சொந்தக்காரராக இருந்தார். But he did not pay the wages of the workers correctly and in time. ஆனால் அங்கு வேலைக்காரர்களுக்கு சரியான சம்பளத்தை கொடுக்காமல் இருந்தார். That brought curse. அது சாபத்தை கொண்டு வந்தது. Through the whole, it was an invitation, it brought the curse in the family line. இது அது ஒரு அழைப்பா இருந்தது, அந்த குடும்பத்தினுடைய வாழ்க்கையிலே அந்த வம்சத்திலே அந்த சாபத்தை கொண்டு வந்தது. Number 2, இரண்டாவது, that brought the poverty, no? அது ஏழ்மைத்தனத்தை கொண்டு வந்தது. Second, இரண்டாவது, her father killed 2 of his workers. இது அந்த தகப்பனார் 2 வேலைக்காரர்களை கொலை செய்திருந்தார். That brought that spirit of murder. அது கொலையின் ஆவியை கொண்டு வந்திருந்தது. That killed some babies in her womb. அதனால அது சில குழந்தைகளை தன்னுடைய கர்ப்பத்திலே கொலை செய்திருந்தது. Miscarriages. இது அந்த கருக்கலைப்பு. And attacked her health. இது அது தன்னுடைய தலையை பாதித்தது.
Many days she just had to lay in the bed, close her eyes because of migraine. அநேக நாட்கள் படுத்திருந்து கண்களை மூடி ஓய்வெடுக்க வேண்டியதா இருந்தது அந்த மைக்ரேன் தலைவலினால. She told me, sister, I have confessed this sin many times. அது அவர்கள் என்னிடம் சொன்னார்கள், சகோதரி நான் பாவங்களை பல தடவை அறிக்கை செய்திருக்கிறேன். I even told it to my pastor. என்னோட போதகரிடத்துல கூட சொல்லியிருந்தேன். But why it comes back again and again? ஆனால் ஏன் அது திரும்ப வருகிறது? Now I will show you the most important thing of curse breaking. நான் உங்களுக்கு சொல்லுக மிக முக்கியமான காரியம் சாபத்தை உடைப்பதை குறித்து. You know what we do normally? நாம சாதாரணமாக என்ன செய்வோம் தெரியுமா? For example, I have lied. இதோ எனக்கு வெளிச்சம் இருக்கிறது. Now I notice a lying spirit is attacking me. இதோ எனக்கு அந்த பொய் சொல்லுகிற ஆவி என்னை Jesus please forgive me, cleanse me. இதோ பொய் சொல்லி நான் ஆண்டவரை ஜெபிக்கிறேன், ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று. He forgives me. ஆண்டவரை மன்னித்து விட்டார். But something is pushing me to lie now. ஆனால் ஏதோ ஒன்று நான் பொய் சொல்லும்படியாக என்னை தள்ளி கொண்டிருக்கிறது. Have you seen that? அதை நீங்க பார்த்திருக்கிறீங்களா? When you do some sin, நீங்க ஏதாவது பாவம் செஞ்சா some spirit takes the invitation. இதோ ஏதோ ஒரு ஆவி அந்த அழைப்புதலை எடுத்துக்கொண்டு pushes you to do that same sin again. அதே பாவத்தை நீங்க திரும்ப செய்யும்படியாக உங்களை தள்ளி செல்லும். ஹலோ Nobody knows what I'm talking about? யாருக்கு தெரியலையா நான் என்ன பேசுறேன்னு? ஹலோ You know what is this problem? இந்த பிரச்சனை என்ன தெரியுமா? It's the problem King David had. King David had it. இதே பிரச்சனை ராஜா தாவீது ராஜாவுக்கு இருந்தது. Man after God's heart. இது தேவனுடைய இதயத்துக்கு ஒப்பானவன். Loved God. கர்த்தரை அதிகமாக நேசித்தான். Singing and worshiping. இதோ எப்பொழுதுமே தேவனை ஆராதித்து பாடி துதித்துக் கொண்டிருந்தான். All the time in the spirit. எப்பொழுதுமே ஆவியிலே நிரம்பி. But one day. ஆனா ஒரு நாள் he sent his kings into battle. ஏதோ அங்க தன்னுடைய வீரர்களை யுத்தத்திற்கு அனுப்பி அங்கு அரண்மனையில தங்கியிருந்து he went into the flesh. இதோ அவன் சரீரத்துக்குள்ளாக சென்று took some spiritual vacation. இதோ ஆவியில கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொண்டு let other people go to the prayer meeting. மத்தவங்க எல்லாம் போய் ஜெப கூட்டத்துக்கு செல்லட்டும், I will stay at home and நான் வீட்ல இருந்து தூங்கி இருப்பேன். You know what happened? அப்ப என்ன நடந்தது தெரியுமா? He saw Bathsheba. இதோ பத்ஷிபாவை கண்டான். He asked his servants. இதோ வேலைக்காரர்களை கூப்பிட்டு she is another man's wife. இதோ அவங்க சொன்னாங்க, இல்ல முடியாது, வேறொருத்தரோட மனைவி. Doesn't matter, call her. பரவாயில்ல, நீங்க அழைச்சிட்டு வாங்க. I'm the king, I can do such things. நான் ராஜா, என்னால எதுவும் செய்ய முடியும். Committed adultery. இதோ இப்படி தவறான உறவு செய்தான். மதிப்பை இழந்து போனான். Killed her husband. அது கணவனை கொலை செய்தான். Baby died. இதோ குழந்தை மரித்து போனது. So many problems. அநேக பிரச்சனைகள். He invited அவன் all these problems into his family line. அவன் இந்த பிரச்சனை எல்லாம் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில அவனே வரவேற்றுக் கொண்டான். God said, from now onward the sword shall not depart from your family. இதன் மூலமாக கர்த்தர் சொல்கிறார், இதோ உன்னோட குழந்தை உன்னோட குடும்பத்திலே இந்த ஒரு ஆசீர்வாதம் வரார். Absalom came. அப்சலோம் வந்தார். Amnon raped his own sister. இதோ ஆம்னோன் தன் சொந்த சகோதரியை கெடுத்தான். Horrible problems among David's family. இதோ தாவீதுடைய குடும்பத்திலே அதிகமான பிரச்சனை வந்தது. How could David commit this adultery? எப்படி தாவீது இப்படி ஒரு தவறான அந்த உறவை கொள்ள முடியும்? He was a man after God's heart. அவன் தேவனுடைய இதயத்துக்கு ஒப்பானவனாய் இருந்தான். Matthew chapter 1 மத்தேயு 1ஆம் அதிகாரம் is showing us that 4 generations before King David was the prostitute Rahab from Jericho. இதோ 4 தலைமுறை முன்பாக தாவீதுக்கு முன்பதாக அங்கு ராகாப் விபச்சாரியோட சந்ததி இருந்தது. Wow. பாருங்கள், the iniquity of the forefathers shall be visited to the third and first generation. அந்த முன்னோர்களுடைய பாவங்கள் பாருங்கள் எப்படி 3வது 4வது தலைமுறை வரை அது பின்தொடர்ந்து வருகிறது. Did not commit that sin. இதோ தாவீது அந்த பாவம் செய்யாமல் இருந்தால் no more problem. எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. Curse is finished. இதோ சாபம் உடைந்திருந்தது. So the devil had to renew his contract. இதோ பிசாசு அவனோட கான்ட்ராக்டை மீண்டுமாக புதுப்பிக்க வேண்டும். The devil had to make sure that David will sin so he can curse the next generation. இதோ பிசாசு உறுதி செய்தான், தாவீது பாவம் செய்தால் தொடர்ந்து அந்த இன்னும் 4 சந்ததி முறை அந்த பாவத்தை அவன் தொடர்ந்து வைத்திருக்கலாம் என்று சாபத்தை. அப்பொழுது curses can go through many generations because they are renewed. இதோ சாபங்கள் பல சந்ததிகள் மூலமாக தொடர்ந்து செல்கிற காரணம் அது மீண்டுமாக புதுப்பிக்கப்படுகிறது. David's son Solomon. இதோ சாலமோனை இதோ தாவீதுடைய மகன் 700 wives 700 மனைவிகள் and 300 concubines. இதோ 300 பெண்களும் வைத்திருந்தான். Do you see the sex spirit from Rahab working through that family line? பாருங்க, அந்த ராகாபில் இருந்து அந்த பாலூரை ஆவி இது அவனுடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறதா பாருங்க. When there is a curse from the forefathers, இதோ அந்த முன்னோர்களிலிருந்து வருகிற சாபம் that will try to push us to do certain sins. நாம் சில பாவங்களை செய்யும்படியாக நம்மை தள்ளும்.
So I lied. நான் பொய் சொல்கிறேன். Now there is this push toward lying again. இதோ மீண்டுமாக பொய் சொல்லும்படியாக நான் தள்ளப்படுகிறேன். I pray. நான் ஜெபிக்கிறேன். Jesus, please forgive me. இயேசுவே என்னை மன்னித்து விடுங்க. Cleanse me. என்னை சுத்தப்படுத்துங்க. But still the problem is there. ஆனா இன்னும் அந்த பிரச்சனை அங்க தான் So I இருக்கு. go to my pastor. நான் பாஸ்டர் கிட்ட சொல்றேன். Pastor, I have lied. நான் பொய் சொல்லி இருக்கிறேன். Now there's always this temptation to lie. எனக்கு எப்போதுமே பொய் சொல்லுகிற அந்த எண்ணம் வருகிறது. Please pray. எனக்காக ஜெபிங்க. What will pastor tell me? பாஸ்டர் என்ன இடத்துல சொல்வார்? Pastor will say, confess your sin. பாஸ்டர் சொல்வாரு, உன்னுடைய பாவத்தை அறிக்கை செய். Jesus, I'm sorry, I sinned. சரி, இயேசுவே என்னை மன்னிச்சிருங்க, நான் பாவம் செய்துட்டேன். That pastor will cast out the demon. பாஸ்டர் அந்த பிசாசை விரட்டுவாரு. Cast it out. Cast it out in Jesus' name. Go. Out in Jesus' name. அப்படியே பயந்து போய்டும். See, this demon has to go. இது அந்த பிசாசு போகதான் வேணும். Okay? சரியா? When you cast out a demon, it has to go. இது அந்த பிசாசை விரட்டும் போது அந்த பிசாசு போய் தான் ஆகணும். Yes or no? ஆமாவா இல்லையா? But ஆனால் this demon still has his invitation. ஆனா அவன் கையில இன்னும் அந்த அழைப்புதல் இருக்குது. So he can come back whenever he wants. அவன் எப்ப விரும்பினாலும் திரும்ப வர முடியும். Whenever he catches me in the flesh, he can use this invitation. எப்பெல்லாம் நான் சரீரத்துல செயல்படுகிறேனோ அவன் என்ன பிடிக்கிறானோ அவன் அந்த அழைப்புதலை எனக்கு எதிராக எடுத்து பயன்படுத்த முடியும். Our poor pastors spoil their throats and scream and shout every meeting. நம்முடைய போதகர்கள்லாம் ரொம்ப சத்தம் போட்டு தொண்டையை காயப்படுத்தி கூட்டத்திலும் உங்க சாபங்கள் எல்லாம் உடைத்து பிசாசெல்லாம் விரட்டுறாங்க. இதோ பிசாசு ஓடி போகுது. ஆனா வீட்டுக்கு போகிற வழியில அந்த அழைப்புதல். ஹலோ, what is curse breaking? இந்த சாபம் உடைப்பது என்றால் என்ன? Curse breaking is number 1. முதலாவது சாபம் உடைப்பது. Jesus, forgive me. இயேசுவே என்னை மன்னியுங்கள். I have sinned. நான் பாவம் பண்ணியிருக்கிறேன். My forefathers have sinned. என் முன்னோர்கள் பாவம் செய்திருக்கிறார்கள். They have broken your laws. இதோ உன்னுடைய நியாயப்பிரமாணங்களை உடைத்திருக்கிறார்கள். We have not given the tithe. இதோ தசம பாகம் நமக்கு கொடுக்கவில்லை. We have invited the devil to steal our money. இதோ எங்க பணத்தை பிசாசு திருடும்படியாக நாங்கள் வரவழைத்திருக்கிறோம். Our money is cursed. எங்களுடைய பணம் சபிக்கப்பட்டிருக்கிறது. We have worshipped idols. இதோ விக்கிரகங்களை வணங்கி இருக்கிறோம். Jesus, forgive us. இதோ இயேசுவே எங்களை மன்னியும். Number 1. முதலாவது. Number 2. இரண்டாவது. You devil. நீ பிசாசு. You demon spirit. நீ அசுத்தாவி. I break your invitation. நான் உன்னோட அழைப்புதலை கிழித்து போடுகிறேன். I break your invitation in Jesus' mighty name. இதோ உன்னோட அழைப்புதல்களை நான் இயேசுவின் நாமத்தினால உடைத்து போடுகிறேன். Hallelujah. Hallelujah. Then number 3. மூன்றாவது, ஜெபித்து out in Jesus' name. In Jesus' name. See, that demon has to go again. இதோ மீண்டுமாக பிசாசு போகதான் வேண்டும். But now this demon has a very big problem. ஆனால் இப்ப பிசாசுக்கு பெரிய பிரச்சனை இருக்கு. பெரிய பிரச்சனை. No more invitation. அழைப்புதல் கிடையாது. Hallelujah. Hallelujah. No more invitation. இதோ இன்னும் அழைப்புதல் கிடையாது. This is curse breaking. அதுதான் சாபங்களை உடைப்பது. This is curse breaking. இதுதான் சாபங்களை உடைப்பது. If this demon wants to come back into your life or into your family, இந்த பிசாசு மீண்டுமாக உங்களுடைய வாழ்க்கைக்கோ அல்லது உங்களுடைய குடும்பத்தாரிடத்தில் வர வேண்டும் என்றால், he must tempt you to commit that same sin again. அவன் மீண்டுமாக உங்களை வஞ்சிக்க வேண்டும், அதே பாவத்தை நீங்கள் செய்யும்படியாக. So he can get a new invitation. அப்பதான் நீங்க அவனுக்கு ஒரு புது அழைப்புதல் கொடுக்கும்படியாக, அப்ப திரும்ப உங்களை தாக்கும்படியாக. Every sin committed is an invitation to the devil. ஒவ்வொரு பாவமும் நாம் செய்வது அது பிசாசுக்கு நாம் ஒரு அழைப்புதலை கொடுப்பதாக இருக்கிறது. That's why I want you to pray. அதனால தான் நீங்க ஜெபிக்க வேண்டும். The Holy Spirit will show you some things that are important. இதோ நான் சில முக்கியமான காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு காண்பிப்பார். To me he showed like in a video. இதோ எனக்கு ஒரு வீடியோல இருப்பது போல ஆவியானவர் காட்டினார். Small school child, first grade or second grade. இதோ சிறு ஸ்கூல் படிக்கிற பிள்ளைக்கு, ஒரு 1வது 2வது படிக்கிற பிள்ளை. We had to bring some money to buy the picture they took of the class. இதோ அங்க கிளாஸ்ல படித்த பிக்சர் வாங்குறதுக்கு பணம் கொண்டு போக வேண்டும். One child lost his money. 4 coins were under my chair. இதோ அந்த குழந்தை அந்த பணத்தை தொலைத்து விட்டது. 4 காசுகள் நாற்காலி கீழே இருந்தது. I was very happy. Oh, money came to me and I took it. இதோ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு, ஓ எனக்கு பணம் வந்துட்டு நான் அதை எடுத்துக்கொள்கிறேன். I forgot that completely. அதை நான் முற்றிலுமாய் மறந்து போய்விட்டேன். But when I asked the Holy Spirit how curses had come into my life, ஆனால் நான் எப்படி பரிசுத்த ஆவியானவரிடத்தில் நான் கேட்கிறேன், எப்படி சாபங்கள் என் வாழ்க்கையில் வந்தது என்று, he showed me that video. அந்த வீடியோவை எனக்கு காண்பித்தார். Hallelujah. 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 Hallelujah.
So I want to send you now for the lunch break. இதோ இப்பொழுது நான் உங்களுக்கு மதிய உணவு பிரேக்காக நான் உங்களை அனுப்புகிறேன். To talk with each other. இதோ யார்கிட்ட பேச வேண்டாம். To talk to the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரிடத்துல மட்டும் பேசுங்க. Whatever you remember. நீங்க எதெல்லாம் நினைவு வைத்திருக்கீங்களோ just immediately confess. உடனடியாகவே அறிக்கை செய்யுங்க. Ayyo Jesus, my forefathers worshipped that idol. ஆண்டவரே இயேசுவே என்னோட முன்னோர்கள் எல்லாம் இதோ விக்கிரகங்களை வணங்கினார்கள். Jesus, there was alcoholism in our family. Cleanse us. I break that alcoholism. அந்த காரியத்தை நான் இயேசுவின் நாமத்திலே உடைத்து போடுகிறேன், எங்களை சுத்திகரியும். Jesus, there's so much anger. I break that. ஆண்டவரே இதோ எனக்கு அதிகமான கோபம் இருக்கிறது, அதை உடைத்து போடுகிறேன். Lord, there were abortions. Please forgive us. Cleanse us from that bloodshed. I break it. ஆண்டவரே இதோ अनेक abortions இருந்தது, அந்த இரத்த கசிவிலிருந்து எங்களை சுத்திகரியும். நான் இயேசுவின் நாமத்திலே உடைத்து போடுகிறேன். Okay? Father, in the mighty name of Jesus. பிதாவே இந்த வல்லமையான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே Lord, I thank you for everything you have spoken to your children. ஆண்டவரே இயேசுவே நீ பேசின ஒவ்வொரு காரியங்களும் பிள்ளைகளுக்கு பேசின ஒவ்வொரு காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். Holy Spirit, give them revelation now. பரிசுத்த ஆவியானவரே அவர்களுக்கு अनेक வெளிப்பாடுகளை தாரும். Just ask him, Holy Spirit, give me revelation. இது பரிசுத்த ஆவியிடத்தில் கேளுங்க, பரிசுத்த ஆவி எனக்கு வெளிப்பாடுகளை தாரும். Lord, show them what went wrong in their family. இதோ அவங்க குடும்பத்துல என்ன பிரச்சனை, என்ன கோளாறு என்று காண்பியும். Give revelation. இதோ வெளிப்பாடுகளை தாரும். Lord, we cover them under the blood of Jesus. ஆண்டவரே இயேசுவின் இரத்தத்தினாலே அவர்களை மூடிக்கொள்கிறோம். Cover all their loved ones, all their belonging under the mighty blood of Jesus. அவர்களுடைய அன்பானவர்களே, அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் எல்லோரும் இயேசுவின் இரத்தத்தினாலே மூடி மறைத்துக் கொள்ளும். Bind every transference of spirits. இதோ எல்லாம் இப்படி முன்னோர்கள் பின்தொடர்ந்து வருகிற அந்த ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகிறோம். We don't allow demon spirits to go from one person to another. இதோ இன்னொரு நபரிலிருந்து இன்னொரு இடத்துல பிசாசு விட்டு செல்ல நாங்கள் அனுமதிப்பதில்லை. Any demon spirits, any curse coming out of here, the angels of God take them straight to the pit of hell. இந்த இடத்திலிருந்து வெளியே வருகிற ஒவ்வொரு சாபங்களும் ஒவ்வொரு பிசாசுகளும் தேவ தூதர்கள் எடுத்து வெளியே போடுவதாக. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Bless my brothers and sisters. என்னுடைய சகோதர சகோதரிகளை ஆசீர்வதியும். Prepare us for the curse breaking. இதோ இந்த சாபங்களை உடைப்பதற்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். I bless them. இதோ நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். In Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். Amen. Amen. Hallelujah. Hallelujah. How many of you remember how we break curses? Number 1, 2, 3. இது எப்படி சாபங்களை உடைக்கணும்னு எத்தனை பேர் நினைவு வைத்திருக்கீங்க? I will show you a very easy way to remember. Number 1, Jesus, please forgive me. முதலாவது ஆண்டவரே தயவு செய்து என் பாவங்களை மன்னியும். My forefathers sin. என்னோட முன்னோர்களுடைய பாவங்கள் Cleanse us. எங்களை சுத்திகரியும். Number 1. முதலாவது. 2. இரண்டாவது, Devil, I break your invitation. பிசாசு நான் உனக்கு கொடுத்த அந்த அழைப்புதலை உடைக்கிறேன். Just do it with me. என்னோட சேர்ந்து செய்ய உடைக்கிறேன். Number 3. மூன்றாவது, இயேசுவின் நாமத்தினாலே விரட்டிடுறேன். ஆமென். What is curse breaking? How is it? இதோ சாபம் உடைப்புனா எப்படி எனக்கு சொல்லுங்க. Hallelujah. Hallelujah. It is so easy. இது ரொம்ப சுலபம். You can do it anytime, anywhere. நீங்க எங்குமே எப்பொழுதுமே செய்யலாம். Hello. Suicide thoughts are not for believers. இதோ தற்கொலை எண்ணம் விசுவாசிகளுக்குரியது கிடையாது. Suicide thoughts are only for the devil. இதோ தற்கொலை எண்ணம் பிசாசுக்குரியது. Amen. Amen. Don't allow it. அதுக்கு அனுமதி கொடுக்காதீங்க. Kick it out. இதோ உதைத்து தள்ளி விடுங்க. You know why the devil makes you to think about suicide? ஏன் பிசாசு நீங்க தற்கொலை குறித்து யோசிக்க வைக்கிறான் தெரியுமா? Because he is too afraid of you. காரணம் உங்களை குறித்து ரொம்ப பயப்படுகிறான். Hallelujah. Hallelujah. So when that thought of suicide comes, அந்த மரண எண்ணம் தற்கொலை எண்ணம் வரும் பொழுது, you have to think, wow, the devil is so scared of me. இதோ பிசாசு என்னை குறித்து எவ்வளவு பயப்படுகிறான்னு யோசிங்க. Wow, I'm so mighty. ஐயோ நான் எவ்வளவு வல்லமை உள்ளவன் என்று யோசிங்க. I am damaging the devil's kingdom so much. இதோ நான் எவ்வளவு வல்லமையா இருக்க, பிசாசு என்னை குறித்து இப்படி யோசிக்கிறான். Very good. I will do some more of it. இதோ நான் செய்ய மாட்டேன். Okay? Hallelujah. 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 In Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே. Don't allow suicide thoughts. இதோ தற்கொலை எண்ணத்துக்கு அனுமதி கொடுக்காதீர்கள். Devil wants to kill you. பிசாசு உங்களை கொலை செய்ய முயற்சி செய்கிறான். Jesus wants you to live in this world to use you. ஆனால் இயேசுவோ நீங்கள் இந்த உலகத்திலே வாழ வேண்டும், உங்களை எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். Okay? Hallelujah. 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 So I was crying to the Lord, what is this? நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே இது என்ன இது? Why I get these suicide thoughts? ஏன் மீண்டுமாக அந்த தற்கொலை எண்ணம்? And he showed me. எனக்கு காண்பித்தார். You have been ministering in a nation of war and bloodshed. இதோ யுத்தமும் இதோ ரத்தம் சிந்தின தேசத்திலே நீ ஊழியம் செய்திருக்கிறாய்.
And there were some spirits that attached to you. இதோ சில ஆவிகள் உனக்கு உன்னோடு சேர்க்கப்பட்டிருக்கின்றன. In some moment when you were not careful. இதோ சில காரியங்களில் நீ கவனமாய் இருக்கவில்லை. You know, sometimes we go into the flesh. சில வேளைகளிலே நாம் மாம்சத்துக்குள்ளாக சென்று விடுகிறோம். We speak some nonsense. சில தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறோம். Or just simply we get exhausted. அல்லது அப்படியே சோர்வடைந்து பலவீனனாகி விடுகிறோம். Just when we overwork and get exhausted, there's a danger of demon spirits attacking us. இது அதிகமாக வேலை செய்து நம் ஓய்வு இல்லாமல் களைப்பு வருவது பிசாசு தாக்க ஒரு வாய்ப்பாய் இருக்கிறது. Careful. நாம் கவனமா இருக்க வேண்டும். Spirit, soul and body. இதோ உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம். All the three need some care, okay? இந்த மூன்றுக்கும் பராமரிப்பு பாதுகாப்பு தேவை. Okay? ஓகேயா? So I think I just got very exhausted by so much traveling. நான் ரொம்ப அதிகமாக பயணம் செய்தனால ரொம்ப களைத்து போயிருந்தேன். Because I don't remember any sin I would have committed. நான் என்ன பாவம் செய்தனால எனக்கு நினைவு இருக்காது. But somehow that spirit of death could attack me. ஆனால் எப்படியோ அந்த மரணத்தின் ஆவி என்னை பின்தொடர்ந்து வந்திருந்தது. So the moment the Holy Spirit showed me what is the problem. இதோ என்ன பிரச்சனை என்று பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தின பிறகு It took me 10-15 seconds to break it. 10-15 வினாடிகளிலே அதை நான் உடைத்து விட்டேன். What did I do? Tell me. நான் என்ன செய்தேன் சொல்லுங்க. ஆண்டவரே மன்னியும். It took me 15 seconds. 15 வினாடி தான் எனக்கு எடுத்தது. Curse breaking is so easy. சாபங்களை உடைப்பது ரொம்ப சுலபம். Because Jesus already became a curse for you. காரணம் இயேசு உங்களுக்காய் சாபமாய் மாறிவிட்டார். Hallelujah. Hallelujah. So whenever and wherever you discover a curse, எப்பொழுதெல்லாம் எங்கெல்லாம் நீங்கள் ஒரு சாபம் இருக்கிறது என்று கண்டுபிடிக்கிறீர்களோ break it immediately. உடனே அதை உடைத்து விடுங்கள். Don't suffer under it. அந்த சாபத்துல கஷ்டப்படாதீர்கள். Too many people suffer unnecessarily. அநேக ஜனங்கள் தேவையில்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். You know, in India the ladies suffer so much during the monthly time. இதோ இந்தியாவிலே இதோ அந்த மாதவிடாய் வரும் பொழுது பெண்கள் அதிகமாய் இதோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். I have never seen that in any other nation. 40 nations I traveled, I have never seen. நான் 40 தேசங்களுக்கு பிரயாணம் செய்திருக்கிறேன். ஆனா இப்படி எங்குமே நான் பார்த்தது கிடையாது. I said, Lord, why? What is wrong in India? ஆண்டவரே ஏன் இப்படி இது இந்தியாவிலே? He said they worship a blood eating demon. அவங்க கர்த்தர் சொல்கிறார் இதோ ரத்தத்தை புசிக்கிற பிசாசு அவர்கள் ஆராதிக்கிறார்கள். That is a spirit that requests blood. இதோ அந்த ஆவியானது ரத்தத்தை விரும்பும். So even during that time these demons are trying to draw your strength and your energy. அந்த நேரங்களில் கூட இந்த பிசாசானது உங்களுடைய பலனை எல்லாம் உறிந்து எடுக்கும்படியாக முயற்சி செய்கிறது. That monthly cycle is God's creation, it's God's idea. இந்த மாதவிடாய் வருவது கர்த்தருடைய படைப்பு, அது கர்த்தருடைய யோசனை. Every month your body prepares a fresh bed to receive a baby. இதோ ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய சரீரம் இதோ ஒரு குழந்தை பெற்றுக்கொள்ளும்படியாக புதிய ரத்தத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. It's nothing bad. அதில் தவறு ஒன்றும் இல்லை. You should not suffer. அதில் நீங்க கஷ்டப்படக்கூடாது. Hallelujah. Hallelujah. Confess the sin of worshipping a demon, a spirit that wants blood. இதோ இப்படி ரத்தத்தை விரும்புகிற அந்த அசுத்த ஆவியை ஆராதிப்பதை நீங்கள் உடைக்க வேண்டும். Maybe your forefathers have worshipped some other spirit that or given some blood sacrifices to anything, any idol. இதோ உங்க முன்னோர்கள் ஏதாவது விக்கிரகங்களுக்கு இது ரத்த பலி கொடுத்திருக்கலாம் அல்லது ரத்த காணிக்கையாக ஏதாவது அவர்களை வணங்கி சேவித்திருக்கலாம். Confess it. அதை அறிக்கை செய்யுங்கள். Break it. அதை உடையுங்கள். Kick it out. அதை உடைத்து தள்ளுங்கள். ஓகே? Help your wives, help your daughters. இதோ உங்க மனைவிகளுக்கு உதவி செய்யுங்க, உங்களுடைய மகள்களுக்கு உதவி செய்யுங்க, your sisters. உங்களுடைய சகோதரிகளுக்கு உதவி செய்யுங்க. Break that devil's power over their lives. அவங்க வாழ்க்கையில இருக்கிற பிசாசோட வல்லமையை உடைத்தேறீங்க. Okay? ஓகேயா? Okay? நீங்க ஆயத்தமா? You know, we will go into the prayer. நாம் ஜெபத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். Hallelujah. 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 If you want to live in victory, நீங்க வெற்றி சிறந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் that's what you have to do. அததான் நீங்க செய்யணும். Whatever the devil doesn't like, பிசாசுக்கு என்னெல்லாம் பிடிக்கலையோ you do more of it. அதை இன்னும் அதிகமா செய்யுங்க. Okay? Okay? Hallelujah. Hallelujah. Sometimes some spirits are there from your forefathers. சில வேளைகளிலே சில ஆவிகள் உங்களுடைய முன்னோர்கள் காலத்திலிருந்து பின்தொடர்ந்து வருகின்றன. And you have the same character that your forefathers had. இது உங்க முன்னோர்களுக்கு எப்படிப்பட்ட குணாதிசயம் இருந்தோ அதே குணாதிசயம் உங்களுக்கும் இருக்கும். One pastor in Germany, ஒரு ஜெர்மனில ஒரு போதகர், his
nephew இதோ அவருடைய அண்ணன் மகன் died of drug addiction. இதோ இப்படி அந்த போதைப் பொருள் பழக்கத்தினாலே மரித்து போனார். And the pastor's family went to the funeral. இதோ அந்த குடும்பத்தார் அந்த அடக்க ஆராதனைக்கு சென்றார்கள். Very dangerous. ரொம்ப ஆபத்தானது. You know, when you go to a funeral, இதோ ஒரு அடக்க ஆராதனைக்கு செல்லும் பொழுது these demons will be waiting there to see if they can catch some other family member. இந்த பிசாசுகள் எல்லாம் அங்க காத்திருக்கும் மற்ற குடும்ப உறுப்பினரை யாராவது பிடிக்கலாமா என்று. Because they have the legal right to go through the family. காரணம் அந்த குடும்பத்துக்குள்ள நுழைய அவர்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. They already know that family. அவங்களுக்கு அந்த குடும்பத்தை பற்றி நன்கு தெரியும். Very easy for them to work. அவங்க அதுல கிரியை செய்ய ரொம்ப சுலபம். All the invitations, everything is there. அந்த அழைப்பு எல்லாம் அங்க இருக்கிறது. So you know what happened? என்ன நடந்தது தெரியுமா? The pastor's son was very grieved that his cousin, his friend, had died. இதோ அங்கே அந்த போதகருடைய மகன் இதோ அவனோட அந்த சகோதரன் வந்து இறந்து போயிட்டானே, கசின் இறந்து போயிட்டானே, ரொம்ப துக்கமா இருந்தானா. And through that grief he opened up the door. இதோ அந்த துக்கத்தினாலே அந்த வாசலை திறந்து கொடுத்தான். That demon came to him. பிசாசு அவனுக்குள்ளாக வந்தது. When they went back home, அவங்க வீட்டுக்கு சென்ற உடனே he found some wrong friends. இதோ அங்க தவறான நண்பர்களை கண்டுபிடித்து fell into drugs. அங்க போதைப் பழக்கத்துக்கு அடிமையாகி இதோ எதிர்த்து நிற்கிறது. The same demon that had killed his cousin came on him. எந்த பிசாசு அந்த கசினை கொலை செய்ததோ அதே பிசாசு இவனிடத்துல வந்திருந்தது. I begged that pastor. நான் அந்த போதகரிடத்துல கெஞ்சினேன். Please, this is a curse. Let us pray for him. இது ஒரு சாபம், தயவு செய்து நாங்க அவங்களுக்கு ஜெபிக்க எங்களுக்கு அனுமதி கொடுங்க. That pastor said, I don't believe that. இதோ அந்த போதகர் சொன்னாரு, நான் நம்பல. We don't need to pray. நாம் ஜெபிக்க தேவையில்லை. That son lost all his studies. இதோ அந்த மகன் அந்த படிப்பெல்லாம் இழந்து போனான். Still struggling today. இந்த நாள் வரையிலும் போராடி கொண்டிருக்கிறான். Such a sad thing. அப்படி ஒரு மிக கவலைக்குரிய காரியம். Curses are very cruel secret weapons of the devil. இதோ சாபமானது பிசாசு பயன்படுத்துகிற மிக மோசமான மறைக்கப்பட்ட ரகசியமான ஆயுதமாய் இருக்கிறது. God's people are destroyed for lack of knowledge. இதோ தேவனுடைய ஜனங்கள் அறிவில்லாமல் இருக்கிறார்கள். But you are not. நீங்கள் கிடையாது. Hallelujah. 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 Now you have learned and understood about curses. இப்போ நீங்க சாபங்களை குறித்து நீங்க நன்கு புரிந்து கொண்டீர்கள். Hallelujah.